எல்லாம் 2 வீடு கட்டின 2 பிள்ளைக்கும். வீட்டை வந்து 2 பிள்ளைக்காக தான் கட்டியிருக்கோம். ஒரு வீடு என் பேரில் இருக்குது, ஒரு வீடு என் மனைவி பேரில் இருக்குது. நான் வீட்டை நான் உங்களை பார்த்துக்கிறேன்ப்பா கடைசி வரைக்கும், நீ கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு வீட்டை கொடுங்கண்ணா, என்கிட்ட எழுதி கொடுங்கன்னு கேட்டான். சாதாரணமாக எழுதி கொடுத்தேன், தப்பு இல்லை. நான் ஒன்றுமே கேட்கல. பின்னாடி எந்த சட்டத்திட்டமும் தெரியாது, ரொம்ப படிக்கல. நான் 5ஆம் கிளாஸ் தான் படித்தவன். கொஞ்ச நாள் ஆச்சு, மனைவி கல்யாணம் பண்ணிச்சில்ல, அந்த மனைவி வந்தது, அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகளை உழைத்து படிக்க வைத்து வீடு கட்டி கொடுத்து வாழ வைத்த இதே அப்பாதான் என் மகனிடம் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருஇந்தலூரில் உள்ள லூர்து நகரில் வசித்து வருபவர் 80 வயதான கணேசன். இவரது மனைவி ராஜபாக்கியம். இவருக்கு காது கேட்காது என கூறப்படுகிறது. இவர்களுக்கு மதிவாணன், ராஜு என்று 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரையும் படிக்க வைத்த கணேசன் அவர்களுக்காக ஆளுக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்துள்ளார். அதோட தேனாத்து குடிச்சிட்டு வந்து தண்ணி போட்டுட்டு வந்து வாடாவளியிலன்னு கூப்பிடுறது, அருவாளை தூக்கி மிரட்டுறது, கல் எடுத்து அடிக்கிறது, கையால் அடிக்கிறது, ஊர் பூரா சிரிச்சு. நான் அந்த மாதிரி பழக்கமே இல்லாதவனா, கோர்ட்டு பக்கமாக ஸ்டேஷனுக்கு போகாம மானத்தோட வாழ்ந்தவன். இப்போ உயிருக்கு நான் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், இவங்க எங்கெங்கே உட்காந்துருக்கான் திருவனந்தூரில், அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறேன். வந்தானா இங்கேவன் அவனை போட்டால் சரியா போடுன்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும். என்ன அவங்க பையன் இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இங்கெல்லாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு அறுவலை கை வச்சுட்டுன்னு எல்லாரும் இப்போ 2 நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் 2வது மகனுக்கு கட்டி கொடுத்த வீட்டில் இவரும் மனைவியும் வசித்து வந்திருக்கிறார்கள். எல்லாம் சுமூகமாய் போய்க் கொண்டிருந்த போது திடீரென இவரது 2வது மகன் வேறு மாதிரி செயல்பட தொடங்கிவிட்டார் என்று கூறுகிறார் கணேசன். சின்ன பையன் அடிச்சு வெளியில விரட்டி விட்டான், என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடு தான் எழுதி கொடுத்தேன். பார்த்துக்கிறேன்னு சொன்னா எழுதி கொடுத்தேன். இப்போ பெரிய பையன் வீட்டில் இருக்கேன், மாடியில் சாமான்லாம் அடிட்டு வந்து இடமில்லை சொல்லி மாடியில் குடியிருந்துட்டு இருக்கேன். என் மனைவி எல்லாரும் பெரிய பையன் வீட்டில் இருக்கோம். அவன் சம்சாரம் 2 புள்ள பிள்ளாரும் அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் அரிவாள் படத்தை அனுப்பி மிரட்டுவது, சாலைகளில் அரிவாளும் கையுமாய் துரத்துவது, வீட்டை விட்டு வெளியேறச் சொல்லி அடிப்பது என்ற அச்சுறுத்தல் நடவடிக்கைகளில் மதிவாணன் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நிலையில் என் மகனால் எங்கள் உயிருக்கு ஆபத்து, என்னை காப்பாற்றுங்கள் என்று மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்துள்ளார் கணேசன். பாத்ரூம் போயிட்டு வரது ஒரு சந்து வச்சிருந்தேன், அந்த பாத்ரூம் போய் அடைச்சான். வந்த கொத்தனார்ட்ட சொன்னேன், எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, வெளியே போறான வயசானவ, அவன் வெளியே போறதுக்கு அது அடைக்காதையான்னா. அவன் இவன் பேச்சுக்கிட்டு என்னை வந்து அடிக்க வந்துட்டான். வேலைக்கு வந்தவன் இவன் என்ன பண்றான், அந்த அண்ணில் கட்டையில் அடிக்கிறான். காம்பவுண்டுக்கு அந்த அண்ணன் என் பொண்டாட்டி அடிச்சு என்ன ஒரு வாறு கடந்து பாரு, இழுத்தான் பாருங்க, என்ன அப்படியே குனிஞ்சு விட்டேன் கீழே. இல்லைனாக்கா அன்னைக்கு என்னை பிடிச்சி இழுத்துருக்கேன். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கணேசன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மகனாலேயே உயிர் பயம் ஏற்பட்டிருப்பதாக புலம்பிக் கொண்டு வீட்டை மீட்டு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்.